இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், வர்மா சொன்னதை நம்ப வேண்டாம். என்ன சொல்ற ஏடி? ஆமா சார். ஏன்னா நம்ம அந்த பணத்தை வச்சு லா இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி வச்சு நம்ம மானிட்டர் பண்ணி அவனை புடிச்சிருவோம்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இது வர்மா நம்மள டைவர்ட் பண்றதுக்கான பிளான் சார். கரெக்டா? வர்மா கொடுத்த 1 hour கேப்ல நாம என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். அந்த கேப்ல அவன் தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறான். எக்ஸாக்ட்லி சிவா, நானும் அதுதான் சொல்ல வந்தேன். பேசாம அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு உடனே போலாமே. வேண்டா சிவா, அவனோட ஃபேஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவன் அங்கிருந்து கிளம்பிருப்பான். 1 மணி நேரம் அவன் நமக்கு டைம் கொடுத்தது டெட்லைன் இல்ல, அவன் தப்பிக்கிறதுக்கான கவுண்ட் டவுன். உடனே நாம அவனை அரெஸ்ட் பண்றதுக்கான வேலையை பார்க்கணும். ஏடி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா அவன் குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்கானே. ஆமா சார், ஆனா நம்ம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். சார், ஒரு நிமிஷம், அக்கா கால் பண்றாங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க சிவா. சொல்லுங்கக்கா. சிவா, பாவைய காணோம் சிவா. ஐயோ அக்கா, என்னக்கா சொல்றீங்க? பாவை மட்டும் இல்ல சிவா, கிட்டத்தட்ட 10 குழந்தைங்களுக்கு மேல காணாம போயிருக்காங்கன்னு இப்பதான் நியூஸ்ல பார்த்தேன். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல சிவா. அக்கா, சரிங்கக்கா. அக்கா, நானும் ஐலியும் உடனே வீட்டுக்கு வரோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. பாவையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்க்கா. அவளுக்கு எதுவும் ஆகாதுக்கா. சரி, நாங்க வீட்டுக்கு வரோம். இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. துணிஞ்சு இறங்கிட வேண்டியதுதான். ஹலோ, அப்படியா? சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏடி, என்னாச்சு? சார், அந்த இன்னொரு பிளாக் கார்ல இருந்த பாம்பையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இதுல இன்னொரு சேட் நியூஸ் என்னன்னா, அந்த காரோட ஓனர் குழந்தையும் மிஸ்ஸிங்கா. சார், இதுக்கப்புறம் வெயிட் பண்றது வேஸ்ட் தான். நாங்க இப்பவே புறப்படுறோம். ஏடி, உங்களுக்கு இன்னும் ஃபோர்ஸ் வேணும்னாலும் கேளுங்க. ஆனா ஒரு குழந்தை கூட எதுவும் ஆகக்கூடாது. எல்லா குழந்தைங்களையும் பத்திரமா மீட்கணும். ஓகே? அட் த சேம் டைம் வர்மாவையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே? ஷியோர் சார். இந்த தடவை அவனை விடவே மாட்டோம். அப்பா, நானும் இந்த ஆபரேஷன்ல இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே.